இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். நம்மை போல ஒரு மாம்சமும் ரத்தம் உடையவராக இந்த உலகத்தில் வந்து இந்த மனிதர்களுடைய எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்து எல்லா கஷ்டங்களையும் அவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில நீங்க படுகிற எல்லா கஷ்டங்களும், உங்க வாழ்க்கையில பார்க்கிற எல்லா துன்பங்களும் அவர் அறிந்திருக்கிற தேவனாகவே இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். யாரால இந்த காலை வேளையில் நீங்க சோதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு வேதனையோடு வந்திருக்கீங்களோ அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களை திக்கற்றவர்களாக கர்த்தர் விட மாட்டார். உங்களை கைவிட்டு உங்களை அலைந்து திரிகிற விட மாட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற வருகிற தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்த எது பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று நாம் சோதிக்கப்படும் பொழுது, எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது, டாக்டரால கைவிடப்படும் பொழுது, ஆண்டவர் ஒரு சன பொழுது ஒரு செகண்ட்ல கர்த்தர் நம்மளை விடுவித்து தூக்கி எடுக்கும் போது தெரியும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறது என்பது. இக்கட்டுகளில் இருந்து நம்மளை தூக்கி விடும் போதுதான் தெரியும். டாக்டர் கைவிட்டுருவாங்க, மருந்து மாத்திரை கைவிட்டுருவாங்க, மனிதர்கள் கைவிட்டுருவாங்க, என்ன தெரியாது என்று நம்ம திகைத்து இருக்கும் பொழுது என் மகனே என் மகளே என்று அவர் கரங்களை பிடித்து மார்போடு அணைத்து நம்மளை உயர்த்தும் பொழுது தெரியும் அவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்று. ஆமென். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். சொல்றீங்க? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட இந்த பிள்ளையான எனக்கு பலியிட்டு ஆண்டு சொல்றாரு. அவரு எல்லாம் விறகையும் கட்டியும் ஏற்றிட்டு போகும்போது வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நானும் என் பிள்ளையும் அவ்விட மட்டும் போய் தொழுது கொண்டு மீண்டும் திரும்பி வருவோம். எத்தனை பேர் சொல்றீங்க? பிள்ளையை பலியிடுவதற்கு இவரு போறாரு. ஆனா வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நானும் என் பிள்ளையாண்டாலும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு நாங்க திரும்பி வருவோம் என்று விசுவாச வார்த்தை. எத்தனை பேர் சொல்றீங்க? தான் போறாரு. யாரும் அப்படி சொல்லுவாங்களா? ஆமென். அதனால்தான் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில நன்மைகள் செய்யும் பொழுது நீங்கள் முன்னாடி வந்து நீங்க சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவாராக. பாதி சரியா இருக்கலாம், பாதி கடன் முடிஞ்சிருக்கலாம், இல்ல பாதி வியாதியில இருக்கலாம். ஆனா முன்னாடி வந்து சபைக்கு முன்பாக பரத்துக்கு முன்பாக நின்று நீங்க சொல்லுகிற சாட்சியை கர்த்தர் அங்கீகரித்து கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம ஒருபோதும் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விட மாட்டாரு. மரண பள்ளத்தாக்கில் நம்ம நடந்து போவோம், பொல்லாப்புக்கு நம்ம விட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முத்தடியும் என்னை தேற்றோ. ஆண்டவரே 6 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை, படாத ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போடாத மருந்து மாத்திரை கிடையாது, படாத அவமானங்கள் கிடையாது. ஒருத்தர் வந்து கேட்டாரு, ரொம்ப சொந்தக்காரர் தான், உனக்கு என்னப்பா வியாதி இருக்குது, உனக்கு குழந்தைய இல்லை, ஸ்ட்ரெயிட்டா கூட கேட்டாங்க. ஆனா இந்த நாட்களில ஒன்றுக்கல்ல 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அவருடைய ஊழியத்துக்கென்று வளர்க்கும்படியாக கர்த்தர் பலனையும் கிருபையும் பொருளாதாரம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வாழ்க்கையில பல கசப்புகள் கடந்து போகலாம், பல இக்கட்டுகள் கடந்து போகலாம், பல நெருக்கடிகள் கடந்து போகலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கத்தின் பாதையில் நடத்த மாட்டாரு. இந்த நாட்கள் நீங்க எழுதி வச்சுக்கீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாடுகள் இருக்குதான், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கஷ்டங்கள் இருக்குதான், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது போராட்டங்கள் இருக்குதான்,
இந்த உலகத்திலே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில பாரங்கள் கஷ்டங்கள் வருதா, ஆனால் நீங்க திடன் கொள்ளுங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறார். அவர் மார்போடு அணைக்கிற தேவனாகவே இருக்கிறார். மார்போடு அணைப்பார். உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்க வாழ்க்கையில இக்கட்டு வரும்பொழுது, எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது, ஆண்டவரே நீர் மாத்திரம்தாமா எங்களை இது விடுவிக்க முடியும், நீங்க மாத்திரம்தாமா சுகப்படுத்த முடியும். நான் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆண்டவரே, தாய் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், ரெண்டு பசங்க என் கூட தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, இதுங்க ஒரு பக்கம் விட்டுட்டு எந்த இடத்துல அலைவோம் திரிவேன்னு தெரியல. கர்த்தர் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளாக சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவன் நம்மளோடு கூட எங்களோடு கூட இருந்தா ஒரு நிமிஷத்துல போட உங்க சூழ்நிலை மாற்றுவா. இல்லைன்னா எஸ்தர் ஒரு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும், கொஞ்சம் ஜோசப் ராஜோடு நாங்கள் ஒரு பக்கம் இருந்திருப்போம், ஐசக் ராஜ் ஜேக்கப் ராஜ் அதுவும் அவங்களுக்கு ஒரு பக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு அது பாதுகாப்பு பராமரிப்பு கொடுக்கணும், ஒரு பக்கம் நாங்கள் இருந்திருப்போம். கர்த்தர் ஒரு பக்கமாக நம்ம ஆழ்ந்து திரிவதில்லை. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், அவர் நம்மளோட கூட இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், உங்கள் கண்ணீர்களை துடைக்கிற தேவன், உங்கள் சோதனைகளை மாற்றுகிற தேவன், அவர் நம்மளோட கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரையே நாம் கவனித்து பார்க்க வேண்டும், அவரே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருக்கே எல்லா பாடுகள் சகிச்சார். அவர் நம்மை போல அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக இருந்தார். நம்மளுடைய பாடுகள் என்ன, நம்மளுடைய வேதனைகள் என்ன, நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன, நம்ம எந்த காரியத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருப்போம் என்று அவர் எல்லாமே நன்கு அறிந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவையே நாம் கவனித்து பார்க்க வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும், அவரை போலவே நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாளும் ஒருபோதும் அவர் உங்களை திக்கற்றராக விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் ஒரு நாளும் மரண பள்ளத்தாக்கில உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிசாசு கையிலையும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு, மனுஷர் கையிலையும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட, எல்லா வார்த்தை சொல்லுது பாருங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. திவிராமன் சொல்றீங்க, சத்தம் அந்த கரங்களை பிடிச்சு சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் பலவீனங்கள், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் சொல்லுங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம மகிமைப்படுத்துங்க. தேவராமன் சொல்றீங்க. நமக்கு ஏதோ உதவி செய்கிற சொல்லுகிற தேவன் அல்ல, ஏதோ உதவி செய்வேன் என்று அவர் ஆண்டவர் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் எல்லா விதத்தில் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய சோதனைகள் என்ன, நம்மளுடைய வழிகள் என்ன, நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன, நம்மளுடைய துக்கங்கள் என்ன, நம்மளுடைய பாரங்கள் என்ன, எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கிறார். ஏதோ வாயில மாத்திரம் சொல்லுகிற பிரதான ஆசாரியர் நம்மளுக்கு இல்ல, எல்லா விதத்திலையும் அவர் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டதுனால சொல்றாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவருக்கு ஒரு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கல்வார் சிலுவையில கைகள் கால்கள் ஆணி அடிக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் முள்மூடி சூடப்படும் பொழுது அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்று அறிந்திருக்கிறார். அவர் விழாவில் குத்தப்படும் பொழுது, வாரினால் அடிக்கப்படும் பொழுது, அவர் சரீரம்
அவர் உழுது நிலம் போல பிக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை போல இருக்கிறனால தான் அவர் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய தேவைகளை அறிந்து பிசாசானவன் என்ன பண்றான் தெரியுமா? ஆமென். சோதிக்க வருகிறான். சோதனைக்காரன் சோதிக்க வருகிறான். இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க. எப்பொழுது பிசாசானவன் நம்ம கிட்ட வருவான் என்றால், ஏசப்பா கிட்டே வந்தான். எப்ப நம்ம சோதிக்கப்படுமோ, எப்ப நம்ம கஷ்டப்படுறோமோ, எப்ப மனிதர்களால் கைவிடப்படுகிறோமோ, எப்ப டாக்டரால் கைவிடப்படுகிறோமோ, அப்பொழுது சோதனைக்காரன் உங்க கிட்ட வருவான். இதை நாம சொல்றீங்க. வியாழக்கிழமை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தை நல்லா இருக்கு சொல்லிட்டு கடைசி ஆடுக்கு போட்டு ஒரு நேரத்துல 5 நிமிஷத்துல ஒரு பெரிய சோதனை வந்தது. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்பதற்கு எனக்கு திராணியே இல்லை. நாங்க ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம். ஆண்டவர், நீங்கள் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, நீங்கள் அந்த பிள்ளை நாங்கள் வளர்ப்பதற்கு பலனை கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் நம்ம ஒரு நாள் நம்ம மறுதலிக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, யோபுவை போல நம் பொறுமையாக இருக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல யோபுவின் வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தது. அவர் நம்மை போல ஆண்டவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறார் தான். அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக தான் இருக்கிறார். இருந்தாலும் கூட அந்த சோதனை காலம் வரும் பொழுது, நெருக்கடி காலங்கள் வரும் பொழுது, மனிதர்களால் கைவிடப்படும் பொழுது, ஏன் மரண பயம் வரும் பொழுது கூட ஆண்டவர் நாம் என்ன பண்ணக்கூடாது? மறுதலிக்க கூடாது என்று யாக்கோபு உதாரணமாக யோபு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கரங்களை பிடித்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். சொல்லுங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யோபு குறித்து புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கவனித்து பாருங்க. யோபுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 3000 ஒட்டகள் இருந்தது. 7000 மாடுகள் இருந்தது. 500 எருதுகள் கழுதைகள் இருந்தது. எல்லாமே ஒரே நாள்ல அழிந்து விட்டது. அவருக்கு சரீரத்தில் வியாதி வந்து விட்டது. அவர் சரீரம் ஓட்டாண்டே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. மனைவி சொல்றா, யோபுவே, இன்னுமா நீ உத்தமத்தில் நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய், இன்னுமா நீ தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறாய், இன்னுமா நீ தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஓடி பைத்தியக்காரே, நன்மை பெற்று நாம் தீமை அனுபவிக்க கூடாதா? எல்லாம் கர்த்தா கவனிங்க. அவன் யோபுடைய வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது பிசாசனம் பயங்கரமான ஒரு சோதனை கொடுத்தான். எல்லாம் பிள்ளைகளும் அழிந்து விட்டது. தோட்டத்தோட சொத்துக்கள் அழிந்து விட்டது. ஆனா கடைசியாக சோதனைக்காரன் யார் மூலியமா வந்தானா? மனை மூலியமா தான் வந்தான். மனை மூலியமா வந்து சொல்றா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆனா எல்லாமே 2 ஆண்டவர் கொடுத்தாரு. நல்ல வேலை மனைவி போல அந்த இதுல இல்லைன்னா அது அவருக்கு என்ன கிடைச்சிருக்கோம்? என்ன 2 கிடைச்சிருக்கோம்? 2 மனைவி கிடைச்சிருக்கோம். பாருங்க, எல்லாம் டபுள். 7000 ஒட்டங்களுக்கு பதிலாக 14000. சரி, 3000 ஒட்டங்களுக்கு பதிலாக 6000 ஒட்டகங்கள். 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14000 ஆடுகள். 500 கழுதுகளுக்கு பதிலாக 1000 கர்த்தர் கொடுத்தார். அதே 10 பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதே 10 பிள்ளைங்கன்னா அழகுல 2 மடங்காகும். ஞானத்துல அழகு 2 மடங்கா கர்த்தர் கொடுத்தார். யோபு முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை கர்த்தர் 2 மடங்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. திவிராமல் சொல்றீங்க. எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கிடைச்சு தெரியுமா? யோபு சோதனை காலத்துல பொறுமையா இருந்தான். யோபு குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே. யோபு பொறுமையாக இருந்தான். பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இறக்கும் பொழுது, அவன் தோட்டத்தோர்கள் அழியும் பொழுது, அவனுக்கு வியாதிய சரீரத்துல வந்திருக்கும் பொழுது கூட தேவன் தூஷிக்கவில்லை. நம்ம வாழ்க்கையில சின்ன கஷ்டங்கள் வந்துட்டாலே, சின்ன போராட்டங்கள் வந்துட்டாங்களே, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா? ஆண்டவரே உங்களுக்கு மூக்கு இருக்கா? ஆண்டவரே என் சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? ஆண்டவரே என் சூழ்நிலை மாறாம இருக்கிறது என்று நீங்க புலம்ப தேவல. என்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுக்கு நேராக என் கண்களையும் என் கரங்களையும் நான் ஏற எடுக்கிறேன். கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. எது பேர் ஆமென் சொல்றீங்க?
வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 5:13 பாருங்க. உங்களில் ஒருவன், பக்கல் பாசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் நல்ல அழுவ கடவன். அப்படியே போடுது இதெல்லாம் சத்தமா சொல்லுங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துன்பப்பட்டா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணுமா? அழுவ கூடாது. ஆண்டவரே என் சூழ்நிலை மாறாம இருக்குது, ஆண்டவரே இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு கஷ்டங்கள் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே காலையில் வரைக்கும் நல்லா இருக்கு சொல்லிட்டாங்களே, இந்த நாட்கள் இப்படி இருக்குது ஆண்டவரே. இஸ்ரேல் ஜனங்கள் அம்மே முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. குழந்தை எங்க கையில கொடுக்கல, ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, வேற ஹாஸ்பிட்டல் ஏற்றுவதற்கு அவன் முன்னாடி ஆம்புலன்ஸ், பின்னாடி வேற எந்த ஒரு சூழ்நிலை இல்ல, நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் ஒரு நிமிஷத்துல செங்கடலை இரண்டாக பிளந்து வழியை விட்டது போல ஒரு செகண்டுக்குள்ளாக எல்லா சூழ்நிலைகளை மாற்றி குழந்தை கரங்களை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நெருக்கடி நேரத்துல அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். செங்கடலை ஆண்டை இரண்டாக பிளந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டை இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு போல அந்த இடத்து வரைக்கும் ஆண்டவர் கொண்டு போறாரு. அந்த இடத்து வரைக்கும் ஆண்டவர் கொண்டு போறாரு. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி மரணம், பின்னாடி மரணம், முன்னாடி வழி இல்ல, பின்னாடி வழி இல்ல, புது வழிகளை கட்டு திறப்பாரு. ஆம்புலன்ஸ்ல ஏத்து வந்த அதுல ஒரு டாக்டர் சொல்றாரு, நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அந்த பேபி, அந்த டாக்டர் சொல்றாரு இந்த குழந்தை நார்மலா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறமா தான் எங்களுக்கு பார்த்து டாக்டர் சொல்லுது, எனக்கு 2 மனசு தான் இருந்துச்சு, டவுட்டா தான் இருந்துச்சு, நல்லதா இருக்கு, இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக அனுப்பிச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லுது. மறுநாள் டாக்டர் சொல்லுது, உங்க குழந்தை உங்க கிட்ட கொடுத்துட்டோம், நீங்களும் பயமுத்துறீங்களாப்பா, என்னையும் பயமுத்துறீங்களாப்பா, எங்களுக்கு ஒரே கஷ்டம், இருந்தாலும் குழந்தை இல்லை. ஆமென். ஆனா கர்த்தர் நம்மளை ஒரு நாள் ஒரு போதை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க சங்கீத பாட கடவன். நீங்க சும்மா இருக்க தேவையில்ல, நீங்க முறுமுறுத்து கொண்டே இருங்க. முறுமுறுன்னு என்ன முறுக்கு, எந்த முறுப்பு இல்ல. உங்க வாழ்க்கையில துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது விடுவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, எங்களை பிசாசு கையில விட்டு கொடுக்காத தேவனே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பதான் எனக்கு எபினேசர் ஞாபகம் வந்துச்சு. எபினேசர் ஹாஸ்பிட்டல் பிறந்து உங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் மாத்தும் போது நாங்க ஓடுறோம். அதே சொல்லுது, நான் அப்படி கேட்குறேன் டாக்டர் கிட்ட, எங்களுக்கு எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் கூட எனக்கு மாத்திருங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க, கண்டாயிரப்பேட்டிலேருந்து பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஆம்புலன்ஸ் வரும், எக்மோருக்குலாம் வராது அப்படி சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போட்டார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போட்டார். ஒரு துன்பப்பட்டால் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண கடவை. உங்க வாழ்க்கையில என்னென்ன துன்பம் இருக்கிறதோ ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, எங்க வாழ்க்கையில இந்த துன்பம் இருக்குது ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்ற ஆண்டவரே, இந்த வியாதி இருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கடன் இருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே, யாருக்கிட்டமே சொல்ல முடியாத போராட்டம் துன்பம் என்னோட வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே, அதில் என்னை விடுவீங்க ஆண்டவரே. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவன். இது பேர் ஆமென் சொல்றீங்க? யோபு முடிவு குறித்து பாருங்க, யோபின் பொறுமையை குறித்து பாருங்க. அது போல கஷ்டங்கள் யாருக்கும் வரல. எனக்கு தெரிஞ்ச யோபு போல கஷ்டங்கள் இந்த உலகத்துல யாருக்கு வராது, வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 10 பிள்ளைகள் ஒரே நாள் இறந்து போயிட்டாங்க, தோட்டத்தோரங்களை அழிந்து போயிடுச்சு, கோடீஸ்வரனா இருந்த ரொம்ப ஓட்டன்னு வந்துட்டான். இது பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபடுறதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சும்மா வாயில மாத்திரம் ஆறுதல் சொல்லுகிற தேவனால, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டதுனால அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 121 படிச்சு இந்த ஜெபத்தை நாம் முடிக்கலாம். சங்கீதம் 121 நீங்க 1 படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க பார்க்காம கூட சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும், பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதோ உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார்.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றென்றைக்கு கர்த்தர் பாதுகாப்பாராக. மக்கள் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும். பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சொல்லுங்க, வானத்தையோ பூமியையோ உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தரின் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லாம் விசுவாசம் சொல்லுங்க, கர்த்தர் எல்லாம் தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பா. என் ஆத்மாவை காப்பா. என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு கர்த்தர் பாதுகாப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிடம் ஆண்டு சமூகத்தில் எழுந்து நின்று, இந்த காலை வேளையில ஆண்டு சமூகத்தில் ஒரு நிமிடம் எழுந்து நின்று, அல்லேலூயா. எலியா நம்மை போட பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் மழை இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை கொடுத்தது, பூமி தன் பலனை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில இக்கட்டுகள் வரும் பொழுது, எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது, வேற வழியே இல்லை என்ற சூழ்நிலை வரும்போது தெரியும், என் மகனே அவருடைய அன்பு என்னன்னு தெரியும். என்ன நடந்தது தெரியல. 5 நிமிஷத்துக்குள்ளாக 2 நிமிஷத்துக்குள்ளாக என்ன நடந்தது தெரியல. சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் சும்மா வாயில மாத்த ஆறுதல் சொல்லிக்கிற பிரதான ஆசிரியர் அல்ல. எல்லா விதத்தில் நம்ம போல அவர் பாடுபட்டதுனால, ஆமென், நம்மை போல அவர் பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய வேதனை என்ன, நம்மளுடைய கண்ணீர் என்ன, நம்மளுடைய போராட்டம் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவன் துன்பப்பட்டால் நீங்க ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியா இருந்தா சங்கீத பாட கடவன். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாறாவின் கசப்புகளை எடுக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நம்மை போல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவரே நம்மளுக்கு உதவி செய்கிற வல்லமுள்ள பிரதான ஆசாரியராக நம்மளுக்கு இருக்கிறார். யோபுவின் முடிவை குறித்து பாருங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. சோதனைக்காரன் சோதனை காட்டும்படியாக நம்ம இடத்துல வருவான். எப்போ வருவான்? நம்ம சோதனை ஆகப்படும் பொழுது. ஏசப்பாக்கு சோதனை காலம் வந்துச்சு. 40 நாள் உபவாசம் பண்ணிட்டாரு. பசி உண்டாயிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் பிசாசு வருகிறான். உங்க வாழ்க்கையில எப்ப சோதனை வருதோ பிசாசு உங்க தந்திரமா உங்க வாழ்க்கை நுழைய பாப்பான். ஆமென். ஆண்டவர் உங்களை விட்டு பிரிக்க பாப்பான். ஆமென். ஆண்டவரை மறுதலிக்க பாப்பான். ஆமென். நான் யோபு மறுதலிக்கவே இல்லை. நன்மை பெற்று நாம் தீமை அனுபவிக்க கூடாதா? ஓடி பைத்தியக்காரி என்று அவர் மனைவி கிட்ட சொல்லிக்கிறத பார்க்கிறோம். அவர் பொறுமையா இருந்ததுனால, விசுவாசமா இருந்ததுனால, தேவனை முறுமுறுக்காதனால யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையில சோதனைகள் வரும், எல்லாரும் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் மறுதலிக்க கூடாது. ஆண்டவரை நீங்கள் தூஷிக்க கூடாது. ஆண்டவரை விட்டு ஓடக்கூடாது. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்க புலம்ப கூடாது. ஏன்னா சபைக்கு போய் சேர்ந்தேன் என்று நீங்க புலம்ப கூடாது. ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. எல்லாருக்கும் நம்மளுக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க புலம்பாதீங்க.
நான் ஏன் சபைக்கு போகணும் என்று புலம்பாதீங்க. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்க புலம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு, ஆண்டு வச்சிருக்கிறார். பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இந்த உலகத்துல நல்லா இருந்தாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வராங்க. எத்தனை பேர் உலகத்தை விட்டு கடந்து போட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாழ்வு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஏன் நம்ம கர்த்தரை மறுதலிக்கிறோம்? ஏன் மறுதலிக்கிறீங்க? ஏன் நீங்க தூஷிக்கிறீங்க? யோபுவை பாருங்க, யோபு அவர் மறுதலிக்கவே இல்லை. யோபுவை பாருங்க, அவர் தூஷிக்கவே இல்லை. அதனால தாங்க 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. முன்னிலைமை காட்ட 2 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தா 4 தலைமுறை கர்த்தர் காண செய்து பிள்ளைகள் வாழ்வை கர்த்தர் கிருபை செய்தார். இனி அவ்வளவுதான், எல்லாமே போயிடுச்சு. லேட்டா ஜீவன் மாத்திரம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. யோபு புலம்புற கஷ்ட புலம்பிட்டாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிடையாது. யோபின் முடிவு குறித்து பாருங்க. என் வாயினால் அழைப்பின ஆண்டவர், ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை வேலை எடுத்து பாதுகாக்கிறவர் கர்த்தர். யோபுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் எல்லா அழிவுகளையும் கொண்டு வந்தது பிசாசானவர். பிசாசானங்க ஆண்டுகிட்ட கேட்கிறான், அவன் உத்தமனா இருக்கலாம், சன்மானக்கனா இருக்கலாம், தேவனுக்கு பயப்படுறான், விருதாவா இருக்கிறான், நீங்க வெளியே எடுத்து பாதுகாக்கவில்லை ஆண்டவரே. சோதனை கட்ட போறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல எது என்ன பண்ணிக்கோ, அவனோட ஜீவன்ல மாதிரி கை வைக்காத. அப்பதான் அவனோட முடிவு என்ன தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எல்லாமே போகலாம், நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் வரலாம். ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதுல இருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். அதுல இருந்து உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். அதுல இருந்து கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்கிற தேவனுக்கு மனதாட மனப்பூர்வமாக கரங்களை தட்டி நீங்களை மகிமைப்படுத்துங்க. யோபு குறித்து நீங்கள் பாருங்க என்று வேதம் சொல்லுகிறது. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி யோபு பொறுமை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கர்த்தருடைய செயல் முடிவையை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஊருக்குமாம் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சோதனைகளிலிருந்து எல்லா சோதனைகளிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. என் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. என் கணவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. என் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எங்க ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. ஊழியக்கார குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. ஊழியக்கார மனைவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. கிருபையின் வார்த்தையின் ஒளித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எங்க பட்டிமலை கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எங்கள் இந்திய தேசம் தமிழ்நாட்டை முதலமைச்சர் எல்லாரும் பாதுகாக்கபடியாக ஜெபிக்கிறார். கிருபையினால மூடிக்கொள்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறார். தேவைகள் நிறைவாக சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறார். சாட்சியாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா சோதரம் எல்லாம் துதி கனமக்கி உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுசி நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.